வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமா தனித்துவமா நமது மீன ராசிக்கான பிரத்யேக ராசி பலனை நாம தினமும் பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்போதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 27/2/2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 15ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 6:56 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். மிருகசீரிசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் 5 கிரக சேர்க்கையாக சனி, புதன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளன. கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது மீன ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய 5 கிரகங்களும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒன்றாக அமைந்துள்ளது. மிக சிறந்த ஒரு நல்ல நன்மையை தரும். நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு வேண்டிய உதவிகள், தேவையான ஆதரவுகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள். நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வது மட்டுமல்லாமல் பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் இன்னைக்கு தினத்திற்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையப்பெறுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் பிரார்த்தனைகள் இறைவனிடம் மேற்கொள்ளுங்கள். உங்களது தகுதிக்கேற்ப, உங்களது திறமைக்கேற்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும், நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களது உழைப்பின் பலனுக்கேற்ப சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. புதிய காரியங்களை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும், கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது காரியங்களுக்கு, வெற்றிகளுக்கு அது உறுதுணையாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணுங்க. உங்களோட பாசிட்டிவான எண்ணம் மட்டும்தான் மற்றும் உங்கள் மேலே இருக்கிற தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களை சுற்றிலிருந்து உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தருங்கிறத மறந்துடாதீங்க. எனவே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இன்னைக்கு இருப்பது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சற்று தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வேற வழி இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையை சந்திச்சு தான் ஆகணும். ஆனாலும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பிரிவும் இருக்காது. நீங்கள் தொலைபேசியில் பேசி மகிழக்கூடிய, காதல் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் நிறைய கிடைக்கும். அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் விளையாட்டை விளையாடுவது, உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை விளையாடுவது அல்லது ஜிம்மிற்கு சென்று உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மேல் சந்தேகப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே கவனமாக இருக்கவும். ஆனாலும் அந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தினமும் அமைப்பெறும். எனவே ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பதால் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எதிராக ஏதாவது பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகள் போன்றவை கோர்ட்டில் நிலுவையில் இருந்து வந்திருந்தால் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. இதனால் உங்கள் மீதான வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக திரும்புவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் உண்டு. மேலும் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் உங்களது குடும்பத்திற்கு மிக மிக அத்தியாவசிய தேவை என்ற பொருட்களை நீங்கள் இன்றைய தினம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருப்பதால் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை, உங்களது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை இன்றைய தினம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகமான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள்.
நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது மீனன்புடைய ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் முதலத்தில் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்திருந்தால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறியான சூழ்நிலை மாறி உடனே தீர்ப்பு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் உங்களது திறமைகள் முழுவதும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் பயணங்கள் மூலமாக ஏற்படும். உத்தியோகம் நிமித்தமான சில பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நீ காண வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய தினம் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் என்பதால் இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் இன்றைய தினம் மிகவும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுடன் விவேகத்துடன் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாளாகவே அமையும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் இன்றைய தினம் கைகூட வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகள் அல்லது கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு தீரக்கூடிய மன நிம்மதி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று கூறலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் முதல் அழுத்துறதன் மூலமா நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்றத நாங்கள் அறிஞ்சுக்க ஆவலாக தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.